رب العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليكم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم إلى آخره. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم في الخبر سيد البشر إنما الأعمال بالنيات إلى آخره. وقال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அளவெல்லாம் அருளும் நிகழ்ந்த அன்பும் என்னையும் அன்னையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை வைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அளித்தது. இன்னும் அவன் தொடர் மதீனாவில் காத்தல் நபி முத்திர நபி சம்மன் நபி சீரிய நபி அஹ்மது முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபிகள் தபா தாபிகள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே, நாம் கண்டு வரக்கூடியது எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நான்காவது தொடரை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது தன்னுடைய தாயார் 6 வயதுகளில் அடைந்த பொழுது அழைத்து சென்றார்கள். திரும்பி வரக்கூடிய சமயங்களில் அபவாகக்கூடிய இடத்தில் தாயாருக்கு நோய்வாய் ஏற்பட்டது. அவர்கள் மரணத்தை தழுவினார்கள் என்பதை நாம் கண்டு வந்தோம். பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பார்ட்னர் அப்துல் முத்தலிப் அவர்களும் ஒப்படைக்கப்படுகின்றது. அவர்களுடைய பாதுகாப்பில் அரவணைப்பில் வளர்த்து வருகின்றார்கள். ஒரு யூத பாதிரியார் வருகின்றார், அறிஞர் வருகின்றார். காபாவிற்கு வந்த பொழுது மக்கமா நகரத்திற்கு அடைந்து காபாவிற்கு வந்த பொழுது வாழ்கின்றார் அப்துல் முத்தலிப் அவர்களிடம் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிர் மேலான முஹம்மது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்து கொண்டு விளையாண்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள்.
பார்த்துவிட்டு கேட்டார்கள், இது யார், இந்த குழந்தை யார் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது இவர்கள் பெயர் முஹம்மது என்பதாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய தாயும் நிலை, தந்தையும் நிலை, பாட்டனாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனாதை என்பதாக சொல்லப்பெறுகின்றது. குருகு என்று பார்க்கின்றார், தலையில் இருந்து கால் வரை அனைத்தையும் பார்க்கின்றார். பார்த்துவிட்டு சொன்னார், எஞ்சியுள்ள பகுதிகளை எல்லாம் சொன்னார். இந்த குழந்தைகளுக்கு இப்படி இருக்கும், இதுபோல் இருக்கும் என்பதாக சொல்லிவிட்டு இந்த குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். யூதர்களுடைய இந்த குழந்தையை கண்டால் அவர்கள் மூலியமாக ஆபத்துகளுக்கு பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். எந்த அளவிற்கு அப்துல் முத்தலிப் அவர்களை பார்த்தார்கள் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்ததை, அவர்களுடைய பொறுப்புகளில் எடுத்துக்கொண்டு பார்த்ததை எப்படி பார்த்தார்கள் என்றால், ஒரு முறை மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குலத்தினர்களும் கோத்திரத்தினர்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியது ஒரு மரத்தடியில் ஒன்று கூடுவார்கள். அந்த காலகட்டத்தில் இருக்கும் அல்லவா, முற்காலகட்டத்தில் நாம் எல்லாம் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டவர்கள் இருப்போம். மரத்தடி பஞ்சாயத்து என்று சொல்வார்கள். ஆலமரங்கள் அடியிலாக அமரம் பெற்றிருப்பார்கள். பெரும் பெரும் விழுதுகள் விட்ட மரத்தடியில் அந்த ஊருடைய அனைத்து தீர்மானங்களும் அங்கே எடுக்கப்படுங்க. அரச மரங்கள், ஆலமரங்கள் என்பதாக இது போன்று அங்கே இருந்த கேடியில், அந்த திண்ணையில் அனைத்து குலத்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி இருக்கக்கூடியவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள், கண்ணியமாக மதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் காபாவை வைத்துதான் அந்த நகரமே என்பது எல்லோருக்கும் தெரியும். மக்கா நகரத்துடைய சிறப்பு காபாவை வைத்துதான். அந்த காபாவுடைய பொறுப்புதாரியாக காபாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகளில் அனைத்தும் இருக்கக்கூடியது அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கரங்களில் இருக்கிறது. கண்ணியமான மனிதர்கள் பார்த்தார்கள். இப்பொழுது சொன்னார்கள், அப்துல் முத்தலிப்புக்காக வேண்டி தனியாக விரிப்புகள், ரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருக்கும், அதில் ஒன்றுதான் அமர்வார்கள். அந்த இடங்களில் யாரும் அமர்வதற்கு அனுமதி இல்லை. ஏன், அதன் பக்கம் கூட யாரும் சொல்ல மாட்டார்கள். இப்படி இருந்த இடங்களில் ஒரு குழந்தை வருகின்றது, ஓடோடி வருகின்றது. அந்த ரத்தின கம்பளத்தின் மீது விளையாண்டு கொண்டிருக்கின்றது. புள்ளி குளித்ததில் உருண்டு விளந்து விளையாடு கொண்டிருக்கின்றது. இதை கண்டவர்கள் எல்லாம் அங்கே இருந்த தலைவர்கள் எல்லாம் கோபத்தில் அந்த குழந்தையை நெருங்கி வருகின்றார்கள். தூரத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கின்றது, விட்டு விடுங்கள், அந்த குழந்தையை விட்டு விடுங்கள், அது விளையாடுவதற்கு விட்டு விடுங்கள், அதற்கு தகுதியான குழந்தையை அந்த குழந்தையை விட்டு விடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். யார் என்பதாக திரும்பி பார்த்த பொழுது அப்துல் முத்தலிப்புடைய குரல் நிற்கின்றது. இந்த திசையின் பக்கம் திரும்பி பார்த்தார். வேகமாக வருகின்றார்கள், வேகமாக வருகின்றார்கள். முத்தநபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை தூக்கி அணைத்துக் கொள்கின்றார்கள். என்னுடைய பேர குழந்தை, இந்த குழந்தை இதில் அவர்களுக்கு முழு தகுதியுடையதாக இருக்கின்றது என்பதாக தன்னுடைய தோள்களில் வைத்துக் கொண்டு அமர்த்திக் கொண்டார்கள். இதில் அவர்களுக்கு வரக்கூடிய இன்னும் அவர்களுக்கு இந்த குழந்தைக்கு தகுதி இருக்கின்றது. எந்த குழந்தையை நீங்கள் பிரிப்பதற்கானீர்கள் என்பதாக கடிந்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து வந்தார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள். எண்ணிக்கட்டம் இவர்களுடைய சக்காத்துடைய நிலைமைகளில் எண்ணிக்கட்டங்கள் பெருத்த வடுக்கையாக இருக்கின்றார்கள். என்னுடைய அருமை மகன் அப்துல்லாவுடைய மைந்தனை பாதுகாக்கக்கூடியது, வளர்க்கக்கூடிய பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது? தன்னுடைய ஆண் மக்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். 10 ஆண் மக்கள்கள் வருகின்றார்கள். அத்தனை நபர்களும் கேட்கின்றார்கள், இதோ உங்களுடைய சகோதரர்
உங்களுடைய சகோதரனுடைய மகன் அப்துல்லா அவருடைய மகனார் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை, அரவணைத்து அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் யார் எடுத்துக் கொள்கின்றீர்கள் என்பதாக கேட்கப்படுகின்றது. கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது 2 நபர்கள் முன் வந்தார்கள். நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்பதாக அபுல் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அடுத்தபடியாக அபு தாலிப் அவர்கள், 2 நபர்கள் முன் வந்தார்கள். இந்த அபுல் ஹக்கம் யார் என்று தெரியுமா? எந்த அளவிற்கு சந்தோஷத்தில் மூழ்கியவர் என்று தெரியுமா? அந்த அரபுகளுடைய வழக்கங்கள், பெண் குழந்தைகள் என்றால், பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிருடன் புதைக்கும் அளவிற்கு, அதை கொல்லும் அளவிற்கு அவர்கள் என்று கொண்டிருந்தார்கள். ஒரு இழிவான அவர்களை ஜனித்தவதிலிருந்து என்னுடைய சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டவர்கள் இந்த அபுல் ஹக்கம் என்று சொல்லக்கூடியவர். இப்ப குழந்தை பிறந்த செய்திகள் கேட்கப்பட்ட பொழுது ஓரோடி வந்து தன்னுடைய அடிமை பெண் சொன்னது, உங்களுடைய சகோதரர் அப்துல்லாஹிற்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றாக சொல்லப்பட்ட பொழுது அந்த அடிமையை உருவமிட்டார் இந்த அபுல் ஹக்கம் என்று சொல்லக்கூடியவர். என்னுடைய சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றதா, நீ இல்லை என்பதாக உண்மையிடப்பட்டது. பொற்காசுகளை அன்பி வரைத்தான். பிறந்தப்பெல்லாம் சந்தோஷம் இல்லைங்க, வளர்ப்பதற்கு முன்வந்து வருகிறான். அறிவாளிகளின் தந்தை என்று கூறக்கூடிய அபுல் ஹக்கம் அப்பொழுது எல்லோருக்கும் முன்னாக வந்தவர்கள் தான். அவ பார்க்கிறாங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, கண் திறந்து பார்க்கின்றார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் இவர்களை பார்க்கின்றார்கள். யார் என்பதாக, யார் பொறுப்பை ஏற்றுக் கொள்கின்றது என்பதாக அபுல் ஹக்கம் அவர்கள் முன்வருகின்றார்கள். சகோதரன் மகனை நான் பாதுகாக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். இல்லை இல்லை, நீ கோபக்காரன், முன்கோபக்காரன், ஆத்திரத்தில் நீ எது வந்தாலும் செய்து விடுவாய். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை சாந்தமானவர், எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வார் என்பதாக அபூ தாலிப் அவர்களும் அங்கு கையை பிடித்து கொடுத்தார்கள். நீங்கள் இந்த குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய குழந்தையை விட மேலாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்கள் அபூ தாலிப் அவர்களும் ஒப்படைக்கின்றார்கள். இந்த அபூ ஹக்கம் லாஸ்ட்ல யாருன்னு தெரியுமா? அபு ஜஹிலாக வந்தவன் இந்த அபுல் ஹக்கம். முன்பு பெயர் அபுல் ஹக்கம், அறிவாளிகளின் தந்தை என்பதாக இருந்தது. என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணூரித்தனமாக எதிர்த்தானோ, எங்கெல்லாம் கொல்ல வேண்டும் என்பதற்காக கல்யாணம் கட்டி வந்தானோ, அப்பொழுது பெயர்கள் மாறுகின்றது. அபு ஜஹிலாக மடையனுடைய தலைவனாக இருக்கின்றார். மடையனின் தலைவன் என்பதாக பெயர்கள் மாற்றப்பட்டது. பெருமைக்குரிய சகோதரர்களே, அபூ தாலிப் அவர்கள் அன்று கொடுக்க மறுத்தது பின்புதான் விளங்கியது. அபூ தாலிப் அவர்களுடைய பொறுப்புகள் எடுத்த பொழுதுதான் விளங்கியது ஏன் கொடுக்கவில்லை என்று, அப்துல் முத்தலிப் கொடுக்கவில்லை என்பதை. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து வருகின்றார்கள். 12 வயது வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது, தந்தையே உங்களுடன் நானும் வருகின்றேன், தந்தையே உங்களிடம் வியாபாரத்திற்காக வேண்டி, வணிகத்திற்காக வேண்டி நான் வருவேன் என்பதாக அடம்பிடித்து செல்கின்றார்கள். அழைத்துச் செல்வதற்கு மனம் இல்லை. ஏனென்றால் போகக்கூடிய பாதைகளோ பாலைவன பகுதிகளில் கடந்து செல்ல வேண்டும், பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் கடந்து செல்ல வேண்டும். இந்த குழந்தையை அதற்கு நாம் எப்படி அழைத்துச் செல்வது என்பதாக எண்ணினார்கள். இல்லை இல்லை, நான் வருவேன் என்பதாக அடம் பிடித்தார்கள். அழைத்துச் சென்றார்கள். ஒரு மரத்தடியில் படுத்திருந்த பொழுது அப்பொழுதும் அங்கு வந்து ஒரு நபர் சொல்லப்பட்டார். இவர் இந்த இடம் இருக்கிறதே, இவர் உங்களுடைய இந்த குழந்தை யார் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், இது என் குழந்தைதான் அப்படின்னா. என்னுடைய சகோதரன் மகன் சொல்ல, அபூ தாலிப் அவங்கள்ட்ட வந்து கேட்டீங்க, என்ன சொன்னாங்க? ஏன் பிள்ளை அப்படின்னா. இல்லை, இந்த குழந்தைக்கு தாயும் இருக்காது, தந்தையும் இருக்காது என்பதாக கேட்டார்கள்.
ஒரு யூதன் ஃபாதரியார் வந்து கேட்கின்றார், இந்த குழந்தைக்கு தாயும் இருக்காது, தந்தையும் இருக்காது, அனாதையாக இருக்க வேண்டுமே என்பதாக சொல்லப்பட்ட பொழுதுதான் இவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி சொல்கின்றீர்கள்? முன்னுள்ள வேதங்களில், எங்களுடைய வேதங்களில் கூறப்பட்டுள்ளது, இப்படி ஒரு நபர் இருக்கின்றார், இவர்தான் இறுதி நபி மஹமூத் என்பதாக பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருக்கு தாயும் இருக்க மாட்டார்கள், தந்தையும் இருக்க மாட்டார்கள், ஆசானாக அல்லாஹ்வே இருப்பான். அனைத்தும் இவர்கள் கற்றுக் கொடுக்கப்படும், அனைத்தையும் கற்றுக்கொள்வார்கள். உலகம் முழுவதும் இவர்களுடைய பெயர்கள் மொழியப்படும். இந்த அளவிற்கு இருக்கக்கூடிய குழந்தை, அத்தனை அங்க அடையாளங்களும் இவர்களை பற்றி சொல்லப்பட்டது. முகத்தில் இருந்து, கண்ணில் இருந்து, காதில் இருந்து, மூச்சில் இருந்து, கலரில் இருந்து அனைத்தும் முன்னுள்ள வேதங்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தனை அடையாளங்களும் இவர்களிடத்தில் இருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அருமைக்குரிய சகோதரர்களே, பதறி போய் அப்படியே திரும்பி வந்து விட்டார்கள். வியாபாரத்தில் கூட செல்லவில்லை. அபூ தாலிப் அவர்கள் வந்து எழுகின்றார்கள். 18 வயதான பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடம்பிடித்து செய்கின்றார்கள். அப்பொழுது அழைத்து செல்லப்படுகின்றது. அங்கு எங்க ஷாமுடைய தேசம் நான்கு வியாபாரத்துக்கு அங்க போன உடனே இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், இவர்கள் செய்யக்கூடிய வியாபார நுணுக்கங்கள் கனிவாக பேசக்கூடியது. அதான் சொல்றாங்க, வியாபாரத்துல பேசுறதே வந்து ஒரு கனிவுகள் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். வியாபார யுத்தியில் இரண்டுதான். வரக்கூடியவர்களிடம் கனிவாக பேச வேண்டும், குழந்தை பேசுவதல்ல, கனிவாக முகமலர்ச்சியுடன் பேச வேண்டும். இரண்டாவது, உண்மையை சொல்லி பேச வேண்டும். அந்த பொருளுடைய தரத்துடைய உண்மைகளை சொல்லிவிட்டார்கள். கனிவான முறையில் பேசி அளித்தார்கள். ஈக்கள் எப்படி மதங்களில் ஈக்கள் முக்கியமோ அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் மக்கள் வைத்தார்கள். அங்கும் வந்து ஒரு நபர்கள் சொன்னார்கள் அபூ தாலிபிடம், இந்த குழந்தையை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் யூதர்களுடைய தாக்குதல்கள் இருக்கின்றது, இந்த குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் வியாபாரம் முடித்து விட்டு வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 24 வயது. இப்பொழுது தன்னுடைய பெரிய தந்தையிடம் அனுமதி கேட்கின்றார்கள். தந்தையே, நான் தனியாக வியாபாரத்திற்கு நான் போகின்றேன், தனியாக நான் வியாபாரத்தை தொடங்குகின்றேன். நல்லா தெரிஞ்சுக்கிறது, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைத்ததற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவது என்பதில்லை, நுபுவத்திற்கு முன்னாலும் அவர்கள் எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ அல்லாஹ் அதை நடத்தாட்டி காட்டினார். அவர்களை ஒப்பந்தாக அல்லாஹ் தஆலா சீர்திருத்தினான். 26 வயசு ஆயிடுச்சு, சம்பாதிக்க போய் ஒரு பையன் 23 வயது அவனுடைய கல்வி, அவருடைய அனைத்து வளர்ச்சி பாதைகளும் இருக்க வேண்டும். 24 வயது அறிந்து விட்டால் அவர் சம்பாதிக்க போடும். உட்கார வச்சுக்கிட்டு வேற உட்கார வச்சுக்கிட்டு சோம்பேறித்தனப்படுத்தீங்கன்னா நாளைக்கு உங்க தொழில உட்கார வச்சுவான். நாளைக்கு நம்ம கொண்டு அப்படித்தான் தெரியுமா? ஏன் இவன் பெசாம இருப்பான், வீட்டுல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பான், செல்ல பார்த்துக்கிட்டு இருப்பான், எல்லாத்தையும் நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பான், எங்கோ ஏதோ ஒருத்தான் நூல் விட்டுக்கிட்டு இருப்பான். இவன் லைஃப்ல இருக்க போயிடும், போனவன் வீணா போயிடும். எவரையாச்சும் ஒருத்தர் எடுத்துட்டு வந்துடுவான், எடுத்துட்டு வந்து வந்தவ சொல்லுவா, உங்க அம்மாவை அத்தாவும் இங்கே வரட்டு. அவ கால் வச்ச உடனே அடுத்த என்ன செய்வான், 2வது காலம் எடுத்து வலது காலம் எடுத்து உள்ள வைப்பா, இடது காலம் எடுத்து வெளியே வரட்டுவான். இதுதான் நடக்கும். ஆக 24 வயது வேலையை தொடங்க வேண்டும், தொழிலை தொடங்க வேண்டும். அதற்குரிய கற்றுக் கொடுப்பதற்குரிய ஆயத்தங்கள் தான் 23 ஆண்டு காலங்கள் அந்த தொழிலுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்கணும். தனியான முறைகளில் செல்கின்றார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா செல்வ சீமாட்டி, மக்கமா நகரத்தில் பெரிய செல்வ சீமாட்டி, அவர்களுடைய வணிக கூட்டம் அதற்கு செல்கிறது.
அதை அழைத்துச் செல்வதற்கு யாருடைய பொறுப்புகள் எடுத்துச் செல்வார்கள், இருக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நான் செல்கின்றேன் என்பதாக. இவர்களை பற்றி அனைத்தும் கேட்கின்றார்கள். யார் இவர்? அல்லமீன் எனக்கூடிய பெயர் பெற்றவர், அஸ்ஸாதிக் எனக்கூடிய பெயர் பெற்றவர். இவர் எல்லா விதத்திலும் நீளமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார். மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே இவர்களுடைய மென்டாலிட்டி என்று சொல்வார்கள், சிந்தனைகள் எப்படி இருந்தது என்று தெரியுமா? பொதுநல சிந்தனைகள் அதிகமாக இருந்தது. குழந்தை வெளியே போய் ரோட்ல போகையில அல்லமீன் கடைக்கு போறேன், முகமது கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. தெருக்கல போனப்பா வந்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க அந்த சவுண்ட் கேட்டு அல்லமீன் இங்க வாங்க, வீட்டுல இந்த கடைக்கு எனக்கு ஜாமான் வாங்கிட்டு வாங்க கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன எவ்வளவு கொடுத்தாங்க கொடுத்தது ஜாமான் வாங்கி கூட்டு வந்து கொடுத்துட்டு கரெக்டா கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு வந்து என்றால் உடனடியாகவே செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தது. இன்னைக்கு வீட்டுடைய வேலையை கூட நம்மளுடைய பிள்ளைகிட்ட சொல்றது இல்லை. சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்ட தட்டை அவனை கருவை வச்சு பழக்குங்க. தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு நீ சண்டை எடுத்து வந்து கொடி, ஒரு முறை கீழே ஊத்தட்டும், அப்பத்தான் அவன் வந்து கத்துக்கிறான். எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இன்னைக்கு நம்ம அதை செய்யறதே இல்லை. அன்பு காட்டுகின்றோம் என்று அவர்கள் சோம்பேறித்தனத்தில் நாம் அழுத்துகின்றோம். வியாபாரத்துக்கு அது போல போன இதெல்லாம் கேட்ட உடனே அனுப்பிச்சிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி தலைமையில் போகின்றது. அப்பொழுது தன்னுடைய பியோவாக இருக்கக்கூடிய ஒரு நபர், தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க போட்டு அனுப்புறாங்க. நீங்க ஒண்ணும் செய்யக்கூடாது, எப்படி அவங்க வியாபாரம் பண்றாரு, என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் பார்த்து கொண்டதை எனக்கு சொல்லணும். இந்த ஒற்றர் படையும் ஒரு ரகசியமாக ஒரு ஆலயம் போட்டு அனுப்புறாங்க. இவர் போறாரு. போயிட்டு ஏறத்தாழ ஒரு 5-6 மாதங்கள் ஆகின்றது. பரவாயில்ல, இன்னைக்கு யாருன்னா என்ன செஞ்சிருவான், டெய்லி நைட் ஆண்டு நம்ம போனை போட்டு கேட்டுருவான், என்னப்பா வியாபாரம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? இப்ப அது கூட இல்ல, சிசிடிவி கேமரா வச்சுட்டா போதும். அங்க இருந்து உட்கார்ந்துகிட்டே இவரு எங்க உட்கார்ந்து இருந்தாலும் ஓபன் பண்ணி பாத்துறான். யாரு காசு கொடுத்தானா, இவ்வளவு கொடுத்தானா, இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கானா, எல்லாத்தையும் நம்ம பார்த்து போடுவோம். அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. செய்திகள் வரும் பொழுதுதான். அப்ப வர்றாங்க. பல மாதங்கள் கழித்து வருகின்றார்கள். ஒரு கூட்டம் வருகின்றது. பங்களா வீடு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீடுதான். பெரிய மாடி வீடு. மேல இருந்து பாக்குறாங்க எல்லா வீடும். அந்த காலத்துல நம்ம ஊர்கள் எல்லாம் பாத்துக்கோங்க, ஓட்டு வீடு இருக்கும், சின்ன வீடு ஓட்டு வீடு இருக்கும், இல்லாட்டி கூரை வீடு இருக்கும், இதுதான் இருக்கும். இப்ப எல்லாம் 2 மாடி 3 மாடி ஆகி போச்சு. அன்னைக்கு உள்ள அந்த காலகட்டத்தில் அப்படித்தான் இருக்கும். ஒரே ஒரு மாடி வீடு கட்டினாங்கன்னா பெரிய, அவங்க எல்லாம் ஜமீன்தார்கள், அவங்கதான் அந்த ஊருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல நாட்டாமக்கார அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது போல வந்து செல்வசீமாட்டியாக இருந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மொட்டை மாடிலேயே நின்று பார்க்கிறாங்களாம். கண்ணு கட்டிய தூரங்களில் தெரிகின்றதா என்பது தினமும் அவர்கள் கண்டுகொண்டே இருப்பார்கள். வருகின்றார்களா என்றார். ஒரு நாள் பார்க்கின்றார்கள். ஒரு இருள் சூழ்ந்த மேகங்களுடன் ஒரு கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. புழுதி பறக்க ஒட்டகங்கள் நடப்பதை தெரிகின்றார்கள். யார் அது உன்னிப்பாக பார்க்கின்றார்கள். வருவது யார், வரக்கூடிய கூட்டம் எங்கிருந்து வருகின்றது, யாருடைய கூட்டம் அது என்பதாக உன்னிப்பாக உற்று நோக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். யாரை எதிர்பார்த்து இருந்தார்களோ முத்து நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய கூட்டம் வருகின்றது. பெரும் மனித கூட்டம் வருகின்றார்கள். சென்றவர்கள் விட்டார்கள், வாங்கினார்கள் விட்டார்கள். பெரும் செல்வத்துடன் பெரும் திறனுடன் இவர்கள் வருகின்றார்கள். வந்தவுடனே தன்னுடைய மீட்காப்பம் கேட்கின்றார்கள். வியாபாரம் எப்படி செய்தார்கள், அவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது என்பதாக அவர் சொல்கின்றார், வர்ணிக்கின்றார். சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இவர் செல்லும் போதெல்லாம் இவருக்கு தலைக்கு மேலே மேலும் குடை முடிக்கின்றது. இவர்கள் வியாபார கூட்டத்தை பார்க்கும் பொழுது, வியாபார நுணுக்கங்களை பார்க்கும் பொழுது, விற்பதும் வாங்குவதும் விற்பதும் நீளமாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றார். இவரை கண்டுதான் மக்கள் வேலையோடி எறிந்தார்கள். மக்களை அழைத்து இவர்கள் வியாபாரம் செய்வதில்லை. இவரை தேடி மக்கள் வருகின்றார்கள். இவர்கள் சிறப்பே தனியாக அலாதியான ஒரு
அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. சொல்வதற்கு வார்த்தைகள் அளவிற்கு இவர்களுடைய வியாபாரங்கள் இருந்தது. சென்றவர்களிடத்தில் எல்லாம் கனிவாக நடந்து கொண்டார்கள். எல்லா விஷயங்களிலும் நேர்மையாக இருந்து கொண்டார்கள். இது போன்ற ஒரு மனிதரை இந்த அரபு நாடுகள் நான் கண்டதில்லை, கண்டவர்கள் என்பதில்லை என்பதாக சொன்னார்கள். சொல்ல 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 கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 40 வயது கொண்ட கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய உள்ளங்களில் கேட்க 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 நபியின் மீது ஒரு ஆவல், நபியின் மீது ஒரு தேட்டம், அன்பு ஏற்படுகின்றது. இந்த அன்பு உடனடியாக தன்னுடைய அடிமை பெண்ணை வைத்து அனுப்பி கேட்கின்றார்கள். யாரிடத்தில் கேட்டு அனுப்புகின்றார்கள் தெரியுமா? அபூ தாலிப் அவர்களிடம் கேட்டு அனுப்புகின்றார்கள். உங்களுடைய சகோதரருடைய மகனை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். உங்களுக்கு சம்மதமா என்பதாக கேட்டார்கள். உடனடியாக அவர்கள் சொன்னார்கள், அபூ தாலிப் அவர்கள், நான் என்னுடைய தம்பியின் சகோதரன் நான் கேட்டு சொல்கின்றேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதி கேட்கின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். கேட்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என்ன முடிவை எடுக்கின்றீர்களோ தந்தையே, நீங்கள் என்ன முடிவை எடுக்கின்றீர்களோ அதற்கு நான் செய்கின்றேன், நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். இதுதாங்க ஒரு குழந்தை வளர்ப்பிலிருந்து ஆரம்பத்திலிருந்து நாம் அன்பும் காட்ட வேண்டும். அவர்களிடத்தில் எது சரி எது தவறு என்பதை விளங்க வைக்க வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தையுடைய வார்த்தைகளிலிருந்து இது வரும். இன்னைக்கு எப்படி வந்து தெரியுமா? நான் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வந்தீங்கன்னா கண்ணியமான முறையில் இருக்கும், இல்ல நான் அணக்கூட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் முடிச்சுட்டு நான் பாடி வாழ்ந்துட்டு தெரிஞ்சுக்க. டிமாண்ட் பெற்றோர்களுக்கு நிர்வாகம் வைக்கக்கூடிய காலமாக இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. அது லாஸ்ட்ல என்ன ஆகுது? இவருடைய நிலைமைகள் எப்படி ஆகுது? நாளைக்கு அதே பெண் வந்து இவரிடம் டிமாண்ட் வைக்குது, நான் சொல்றத நீ கேட்கணும். கடைசியில புருஷன் பொண்டாட்டியை கொண்டு போட்டு பேசாம போயிடும், போய் ஜெயில உட்காந்துக்கிறான். பெண்களை மதிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம், பெண்களை உயர்வாக கருதப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கைக்கு பின்னால் 33 வயது, இதற்கிடையில் இளைஞர்கள் ஒன்று சேர்த்தார்கள். இளைஞர்கள் ஒன்று சேர்த்து அங்கு தொட்டில் குழந்தை எனக்குரிய ஒரு திட்டத்திற்கு முதல் முறையாக வித்திட்டவர்கள் முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண் குழந்தைகள் யாரும் கொள்ளாதீர்கள், நீங்கள் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததா, வளர்ப்பதற்கு உங்களால் இயலாதா, முடியாதா, நீங்கள் கொண்டு விடாதீர்கள், இந்த தொட்டிகளில் எடுங்கள், நான் எடுத்து வளர்த்துக் கொள்கின்றேன் என்பதாக ஒரு பொட்டியை வைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண் குழந்தைகளை அவமதிப்பதற்கு அவர்கள் முன்வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபித்துவத்திற்கு முன்னால் 40 வயசுல நபித்துவம், அதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த அளவிற்கு கண்ணியமான முறையில் வளர்த்து வந்தார்கள். எந்த அளவிற்கு திருமணம் கூட அந்த பெண்களுடைய மணப்பெண்ணிடம் நாம் சம்மதம் கேட்டால் தான் கேட்டு வந்து அங்கே திருமணம் முடித்து வைத்தால்தான் திருமணம் நிக்காத கூடும். அங்க போறோம், போய் கேட்கிறோம், இங்க மாப்பிள்ளைட்டையும் கேட்போம், பொண்ணுட்டையும் கேட்டு விடுவோம். இன்னாருடைய மகன் இன்னாருக்கு இத்தனை பவுன் மகர் கொடுக்கப்பட்டு திருமணம் இவங்க 2 பேரும் சாட்சிகளாக இருந்து உனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறோம், நீ ஒப்புக்கொள்றியாம அப்படின்னு கேட்கல. ஒப்புக்கொள்றேன்னு சொன்னாதான் அங்க கையெழுத்து வாங்கணும். போய் மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு வரக்கூடாது. மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நிக்காவே செல்லாது. மனப்பூர்வமாக சந்தோஷமான முறையில் அந்த பெண் கையெழுத்து இட்டு கொடுக்க வேண்டும். ஆணுக்கு சுதந்திரம் என்பது மட்டுமல்ல, பெண்ணுக்கு அந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கம் கொடுத்திருக்கின்றது. அரவணைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய மகளை பெண் மகளைத்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து காட்டினார்கள். அன்பு, மனைவியின் மீது வைத்த அன்பு. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். 25 வயது அடைந்து விட்டது. இப்பொழுது திருமணம் முடிக்கப்படுகின்றது. எது வாங்கலங்க, திருமணம் முடிக்கையில எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க, எல்லா உறவுகளையும் கூப்பிட்டார்கள், வலிமா விருந்துகள் நடத்தப்பட்டது. இப்பொழுது இங்கே மகர் கொடுக்கப்பட்டு திருமணம் முடிக்கப்பட்டது.
மகர் கொடுக்கப்பட்டு திருமணம் முடித்தார்கள். அந்த ஹுத்பா, முதல் ஹுத்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் பொழுது அந்த சபைகளில் அபூ தாலிப் அவர்கள் ஹுத்பா வருகின்றார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய சகோதரனுடைய மகனால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நீதமானவர்கள், எப்படி நேர்மையானவர்கள், இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், எல்லா விஷயத்தையும் சொல்லி இத்தனை கிரகம் மகனுக்கு இவரை இன்னாருடைய மகளை நான் திருமணம் முடித்துக் கொடுக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சார்பாக அங்கே பேசியது நௌஃபல், வராக்கத் பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர். அருமைக்குரிய சகோதரர்களே, அங்கே திருமண உறவுகள் நடந்து முடிகின்றது. இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருந்தார்கள் தெரியுமா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தோழிகள் வந்தால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு கம்பளங்கள் விரிக்கப்பட்டு வரவேற்பார்கள். அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுப்பார்கள், அன்பளிப்புகளை கொடுப்பார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஞாபகங்கள் வந்துவிட்டால் முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களில் இருந்து மாலை மாலையாக தண்ணீர் ஊற்றுக்களாக அருவிகளாக ஊர்க்கொண்டே இருக்கும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்கிறாங்க விளையாட்டாக, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் இத்தனை மனைவியர்கள் இருக்கத்தான், அந்த கிழவிகள் இடத்துல போய் தான் நீங்க அறிவிறீங்களே யார் ரசூலுல்லாஹ்? கேட்ட வார்த்தை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க விளையாட்டாக, தமாஷாக கேட்கின்றார்கள், அந்த கிழவியை நினைச்சு நீங்க இப்படி அறிவிறீங்க யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னேன். அப்பொழுதுதான் கேட்டாங்க, ஆயிஷாவே உனக்கு என்ன தெரியும்? என்னுடைய அருமை மனைவி கதீஜாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இந்த மக்கமா நகரத்தில் செல்வ சீமாட்டியாக இருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்னை திருமணம் செய்வதற்கு பின்னால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை மட்டும் அர்ப்பணித்தார்கள் மட்டுமல்ல, முதன்மையாக என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள்தான், என்னை அரவணைத்தவர்கள் அவர்கள்தான், அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் இதற்காக இஸ்லாத்திற்காக வேண்டி இவர்கள் கொடுத்தார்கள். எந்த அளவிற்கு என்று தெரியுமா? குறுகிய வீடுகளில் 2 நபர்கள் கூட முழுமையாக இருக்க முடியாது, ஒருவர்கள் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் தொடுவதற்கு கூட முடியாது. சஜ்ஜாவுடைய சமயங்களில் அவர்களுடைய கால்களை தொடுவார்கள், கால்களை சுருக்கிக் கொள்வார்கள். இறுதியாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மரண தருவாயில் இறந்த பொழுது கஃன் இடுவதற்கு கூட முழுமையானவர்கள் கஃன் தெரியும். தலையை மறைத்தால் கால்கள் தெரியும், காலை மறைத்தால் தலைகள் தெரியும். இந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனைவி. அன்பின் வெளிப்பாடு கணவன் மனைவியுடைய உறவுகளில் இருக்கின்றது. ஏதோ மனைவி என்பவள் வேறு வீடுகளில் இருந்து வந்தாலும் தன்னை முழுமையாக யாருக்கும் காட்டான ஒன்றையெல்லாம் அனைத்தையும் முழுமையாக காட்டக்கூடியவர் தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான், தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவள். அந்த மனைவியின் மீதுதான் பாசம் அதிகம் இருக்க வேண்டும். அதே சொல்லி எல்லா சொல்லையும் கேட்கணுங்கிறதுக்கு இல்லை, மனைவி சொல்றதை எல்லாத்தையும் கேட்டு வைத்து மனைவியுடைய சொல்லே மந்திரம் என்றாக ஆடிவிடக்கூடாது. மார்க்கத்திற்கு புறம்பான உன்னை நாம் புறந்தள்ள வேண்டும். மார்க்கம் சொன்னதற்கு உட்பட்டு நாம் அவர்களிடம் நேசம் காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அரவணைக்க வேண்டும். கணவனையும் அது போன்று அரவணைத்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இது அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் தொடர்ச்சியாக பார்ப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.